அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி நம்ம கூட இல்லாமல் 1 இயர் ஆக போகுது. டே வந்து ஃபாத்தியாலாம் பண்ணி சாப்பாடு செஞ்சு நிறைய பேருக்கு வந்து நம்ம தர போகிறோம். நிறைய திங்ஸ் வந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நானும் அம்மாவும் தான் கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கே கரெக்டாக 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுது. அங்கேருந்து வந்ததும் கரெக்டாக வந்து பஸ் வந்துச்சு. சீட் ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால நானும் அம்மா வந்து பின்னாடி தான் உட்காந்துருந்தோம். என்ன எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ பஸ்லேயே போகிறீங்கன்னா எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கிறதே வந்து 2 பஸ் தான். அதுவும் டைமுக்கு தான் எப்பயாச்சும் தான் வரும். விபிஎம் வந்ததும் ஆட்டோவில் தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் ஷாப்க்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு திங்ஸ்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. பாட்டி வந்து காட்டன் சாரீஸ் தான் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த காட்டன்லேயே வந்து பார்த்துட்டு இருந்தோம். க்ரீன் அண்ட் ப்ளூ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வந்து அதுவே வந்து செலக்ட் பண்ணிட்டு வாங்கியாச்சு. 2 டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வர முடியாது சொல்லிட்டு இதுக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாமே வந்து செட்டாக அப்படியே வாங்கிட்டோம். அங்கே போயிட்டு பாட்டிக்கு மட்டும்தான் எல்லாமே வாங்கியிருந்தோம். வேறு யாருக்குமே எதுவுமே வாங்கலை. என்ன ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் நம்ம ட்ரெஸ் மேலே வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டே வந்ததில்லை. கண்டிப்பாக நம்ம ஒரு ஷாப்புக்கு போனால் அங்கே ஒரு ட்ரெஸ் பார்த்துருப்போம். அது அழகாக இருந்திருக்கும். அதை வந்து பார்க்கும் போதே நமக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு தோணியிருக்கும். நிறைய பேர் வந்து அடம்லாம் பிடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மேபி நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். நம்ம கண்ணாலே பார்க்குறோம் அப்படின்றப்போ நம்ம இப்படி இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் லஞ்ச் வந்து சாப்பிட போயாச்சு. இந்த ஷாப் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. நானும் அம்மாவும் சின்ன வயசுலாம் வரும்போது இங்கே தான் வந்து சாப்பிட கூப்பிட்டு வருவாங்க அம்மா. இப்போது நான் சின்ன பிள்ளை தான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து 30 ருபீஸ்க்கு தான் அன்லிமிட்டெட் சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா விபிஎம் மார்க்கெட்குள்ளே தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டோம். டே மார்னிங் வந்து சீக்கிரமாக வேக்கப் ஆகிட்டேன். ஆனால் வந்து வீடியோ எடுக்க தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால செம்ம வெயில் நான் வீடியோ எடுக்கும் போது மேலே போயிட்டு பார்த்ததும் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. குக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இஞ்சி பூண்டுமே நானும் அம்மாவும் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் 1 டேக்கு முன்னாடியே. அன்னைக்குன்னு பார்த்து ஃப்ரிட்ஜ் என்னமோ ஆயிடுச்சு. கூலிங்கே ஏற மாட்டேங்குது. ஃப்ரிட்ஜ் மட்டும் ஓடிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட் ஃபுல்லாகவே வந்து சம்மராயினா இருந்துச்சு. அப்போ தான் ஏதோ ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எடுத்து பக்கத்து வீட்டில் தான் கொடுத்துருந்தோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா புலாவ் ரைஸ் தான் குக் பண்ண போகிறோம். பிரியாணி பண்ணலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து புலாவ் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. எல்லாமே ஒருத்தவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு மாமி வந்து வந்திருந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக. பிரியாணி பண்ணியிருந்தா இவ்வளோ வேலை இருந்திருக்காது. புலாவ் பண்ணுறதுனால தால்ச்சா, சிக்கன் கிரேவி அது இதுன்னு நிறையா இருந்துச்சு. பாத்தியாவுக்கு மட்டன் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து தனியாக வந்து கிரேவி பண்ணியிருந்தாங்க. சிக்கன் கிரேவி வந்து எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தாங்க. எல்லாமே குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வளர்ந்ததை விட பாட்டி வீட்டில் தான் நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் கைட் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி தான் எல்லாரையும் கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பேரண்ட்ஸை விட 1 இன்ச் அதிகமாக லவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள சேஃபாக பார்த்துக்கோங்க. அவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்க. அக்கா ஃபேமிலி வந்து வந்திருந்தாங்களா, அதனால நாங்கள் வந்து அப்படியே காரில் வந்து டீ ப்ரோ தான் போயிருந்தோம். ரோஸ் ஐஸ்கிரீம் ஜூஸ்லாம் அப்படியே வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து நாங்களும் கிளம்பிட்டோம். இனிமேல் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூவாக ஓடும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.